நம்ம வந்து சுண்டைக்காய் பருப்பை வறுத்து எப்படி நம்ம வந்து கடையலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் சுண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா ஆர் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. தட் இஸ் தூர் தால். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து பேனில் இந்த சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாஷ் பண்ண சுண்டைக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து நம்ம சைடில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப வந்து ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அளவு நம்ம இந்த துவரம் பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆகும். அதோடு நம்ம இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நீட்டு காஞ்ச மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை குண்டு காஞ்ச மிளகாய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எனிதிங் வில் டூ. நம்ம இந்த மாதிரி இதையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இதோடு நம்ம வந்து சாப் பண்ண ஆனியன், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு திரி பூண்டு எடுத்திருப்போம் இல்லையா, அந்த பூண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து திரும்ப ஒரு 2-3 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஆயிலில் அந்த பருப்பு எல்லாமே வந்து இந்த மாதிரி கலந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி நம்ம வாட்டர் எவ்வளோ பருப்பு வேகிற அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கணும். அதோடு இந்த சுண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும், பாயில் பண்ணணும். எவ்வளோ நேரம்னா நம்ம அந்த பருப்பு வந்து வேகணும். பருப்பு வேகிற வரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா. பருப்பு வெந்த உடனே நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து, டேமரிண்ட் புளி எடுத்து நம்ம போட்டுக்கணும். அந்த சூட்டுலேயே அந்த புளி வந்து நம்மளுக்கு வந்து வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மண் சட்டியில் இந்த மாதிரி நம்ம கடையலாம். இருக்கிறவங்க கடையலாம், இல்லை மிக்சியில் ஒரு திருப்பிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடைஞ்சி சால்ட்டு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் ஊற்றிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.